ஒரு காலத்தில் குடிநீர் கூட இல்லாத சிறிய தீவு இன்று உலகின் மிகப்பெரிய நிதி மையங்களில் ஒன்று. ஆசியாவின் வர்த்தக இதயம். உலகமே வியக்கும் ஒரு வளர்ச்சிக் கதை. இந்திய பெருங்கடலும் பசிபிக் கடலும் சந்திக்கும் இடத்தில் வெறும் 728 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நாடு. ஆனால் அதன் வளர்ச்சி, அதன் நிர்வாகம், அதன் ஒழுக்கம், இவையெல்லாம் உலக அரசியல்வாதிகளுக்கும் பொருளாதார நிபுணர்களுக்கும் ஒரு பாடமாக மாறிய நாடு. அந்த நாடுதான் சிங்கப்பூர். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் எப்படி பின்தங்கிய தீவிலிருந்து உலகின் முன்னணி நாட்டாக மாறியது என்பதை அரசியல், பொருளாதாரம், சமூக மாற்றம், உட்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறைகள் வரை முழுமையாக ஆராயப் போகிறோம். காலனித்துவ காலம். 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரியான சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃப்லெஸ் சிங்கப்பூரை ஒரு வணிக துறைமுகமாக அறிவித்தார். அந்த நேரத்தில் சிங்கப்பூர் என்பது மீனவர்கள் வாழும் சிறிய தீவு. அடிப்படை வசதிகள் இல்லை, நோய்கள், வறுமை, குற்றங்கள் நிறைந்த பகுதி. ஆனால் அதன் புவியியல் அமைப்பு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு மிக முக்கியமாக இருந்தது. கிழக்கு வர்க்கு வர்த்தக பாதையில் இயற்கையான துறைமுகம், வரியில்லா வணிக மையம். இதனால் சீனா, இந்தியா, மலாய், அரபு வர்த்தகர்கள் சிங்கப்பூரை நோக்கி வர ஆரம்பித்தனர். ஆனால் இந்த வளர்ச்சி மக்களுக்கான வளர்ச்சியாக இல்லை. குடிசை பகுதிகள், சுகாதாரமற்ற சூழல், கல்வியில்லா சமூகம். இந்த நிலைதான் 1960கள் வரை தொடர்ந்தது. சுய ஆட்சி மற்றும் மலேசியாவிலிருந்து பிரிவு. 1963ஆம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியாவுடன் இணைந்தது. ஆனால் இனவாத அரசியல், பொருளாதார கருத்து வேறுபாடுகள், அதிகார போட்டிகள். இதன் விளைவாக 1965 ஆகஸ்ட் 9 சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இயற்கை வளங்கள் இல்லை, குடிநீர் இல்லை, பாதுகாப்பு இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் அந்நாட்டின் பிரதமர் லீ குவான் யூ கண்ணீருடன் அறிவித்தார், சிங்கப்பூர் தனியாக நிற்கிறது. பலர் நினைத்தனர், இந்த நாடு நீண்ட நாட்கள் வாழாது என்று. ஆனால் அங்கிருந்தே ஒரு வரலாற்று புரட்சி தொடங்கியது. லீ குவான் யூ மற்றும் அரசியல் புரட்சி. லீ குவான் யூ சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் எடுத்த முக்கிய முடிவுகள்: ஊழலுக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை, திறமைக்கு முன்னுரிமை, இன மத வேறுபாடுகளுக்கு இடமில்லை, கடுமையான சட்டங்கள். சிங்கப்பூரில் சட்டம் எல்லோருக்கும் சமம். அமைச்சர் கூட சட்டத்திற்கு மேலல்ல. ஊழல் செய்தால் சிறை, பதவி நீக்கம், சமூக அவமானம். இதனால் உலகின் மிகக் குறைந்த ஊழல் கொண்ட நாடுகளில் சிங்கப்பூர் ஒன்றானது. அரசியல் நிலைத்தன்மைதான் அனைத்து வளர்ச்சிக்கும் அடித்தளம். பொருளாதார வளர்ச்சி. சிங்கப்பூருக்கு எண்ணெய் இல்லை, தங்கம் இல்லை, பெரிய நிலப்பரப்பு இல்லை. அப்படியானால் பணம் இங்கிருந்து? மனிதவளம், அறிவு, ஒழுங்கு. அரசு எடுத்த முடிவு: வெளிநாட்டு முதலீடு, தொழில் உற்பத்தி மயமாக்கல், ஏற்றுமதி அடிப்படையான பொருளாதாரம். 1960-80 காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்ஸ், ஷிப் ரிப்பேர், ஆயில் ரிஃபைனிங், பெட்ரோகெமிக்கல்ஸ். பின் பேங்கிங், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட். இன்று சிங்கப்பூர் ஆசியாவின் நிதி மையம், உலகின் டாப் ட்ரேடிங் ஹப். ஒரு மனிதரின் சராசரி வருமானம் $70,000 தாண்டுகிறது. உட்கட்டமைப்பு மற்றும் நகரமைப்பு. சிங்கப்பூர் கார்டன் சிட்டி, ஸ்மார்ட் நேஷன். அதன் ரகசியம்: திட்டமிட்ட நகரமைப்பு, பொது வீடு காப்பீகைப்பு, HDB. இன்று 80% மக்கள் அரசு கட்டிய வீடுகளில் வாழ்கிறார்கள். MRT, எக்ஸ்பிரஸ்வேஸ், வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட், ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம். ஒவ்வொரு சாலை, ஒவ்வொரு கட்டிடம் நீண்டகால திட்டத்தின் விளைவு. சமூக மாற்றம் மற்றும் கல்வி. சிங்கப்பூர் கல்வி முறை: பிராக்டிக்கல் எஜுகேஷன், டெக்னாலஜி ஃபோக்கஸ், டிசிப்ளின். மாணவர்கள் ரோபோட்டிக்ஸ், கோடிங், AI, என்ஜினியரிங். இன ஒற்றுமை: சைனீஸ், மலாய், இந்தியன், இதரர். அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு. இதுவே சமூக நிலைத்தன்மையின் ரகசியம். உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம். இன்று சிங்கப்பூர் செமிகண்டக்டர் ஹப், ஃபார்மா மேனுஃபேக்சரிங், பயோடெக்னாலஜி, AI அண்ட் டேட்டா சென்டர்ஸ். மேட் இன் சிங்கப்பூர் என்றால் தரம், நம்பிக்கை. உலகத்துக்கான பாடம்.
சிங்கப்பூர் நமக்கு சொல்லும் பாடம்: வளம் இல்லாத நாடும் வளம் மிக்கதாக மாறலாம். ஒழுக்கம்தான் வளர்ச்சியின் அடிப்படை. அரசியல் நிலைத்தன்மை அவசியம். மனித வளமே மிகப்பெரிய செல்வம். ஒரு சிறிய தீவு, ஒரு உறுதியான தலைவர், ஒரு ஒழுங்கான மக்கள். இதுவே சிங்கப்பூர் வளர்ச்சிக் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மேலும் உலக நாடுகளின் வளர்ச்சிக் கதைகளை தமிழில் கேட்க குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.